ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, ஏன் கலங்குகிறாய், தியங்குகிறாய்? 42ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கலக்கங்களும் துயரங்களும் எந்த மனுஷனையும் விட்டு வைப்பதில்லை. உள்ளம் கலங்கி தவித்த தாவீது, என் ஆத்துமாவே, ஏன் எனக்குள் கலங்குகிறாய், தியங்குகிறாய் என்று சொல்வதிலிருந்து அவருடைய ஆத்தும வியாகுலத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளலாம். அன்றைக்கு இருந்த எல்லா இஸ்ரவேலரை பார்க்கிலும் தாவீது தைரியம் உள்ளவர்தான், அஞ்சா நெஞ்சர்தான். தன் ஆட்டுக்குட்டிகளை திருட வந்த சிங்கத்தையும் கரடியையும் அடித்து கொன்றார். கோலியாத்தை கண்டு முழு இஸ்ரவேலரும் போர் வீரர்களும் கலங்கிக் கொண்டிருந்த போது அஞ்சா நெஞ்சனாய் கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போய் வெற்றி சிறந்தார். வெளியரங்கமான விரோதிகள் அவரை கலங்க பண்ண முடியவில்லை. ஆனால் அவருக்கு அந்தரங்கமான விரோதிகள் இருந்தார்கள். அவருடைய உள்ளத்தை புண்படுத்துகிற சத்துருக்களின் வார்த்தைகள் இருந்தன. தாவீது சொல்லுகிறார், 42ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 42ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது என்றார். அநேகர் கலங்குகிறார்கள், திகைக்கிறார்கள். ஐயோ, சரியாக சிந்திக்க முடியவில்லையே, இரவும் பகலும் ஒரு பயம் வாட்டுகிறதே, சமாதானத்தை இழந்து போனேனே, எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லையே என்று துக்கத்தோடு சொல்லுகிறார்கள். கலக்கங்கள் வரும்போது சமாதானம் ஓடிவிடுகிறது, சந்தோஷம் மறைந்து விடுகிறது, மன அமைதி இருப்பதில்லை. கொந்தளிக்கும் கடலைப் போல் உள்ளம் குமரிக்கொண்டே இருக்கிறது. கவலைப்பட்டு கலங்கின மார்த்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து துக்கத்தோடு சொன்னார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். லூக்கா 10:41. அநேகர் கலங்கிக் கொண்டே இருக்கிறார்களே தவிர கர்த்தருடைய பாதத்தில் அமர்வதில்லை. பாரங்களை அவர் சமூகத்தில் இறக்கி வைக்கிறதும் இல்லை. மார்த்தாளின் வாழ்க்கை வேதத்திலிருந்து அறியும் போது அவள் ஒரு முறை கூட கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்ததில்லை என்பதை அறியலாம். இன்றைக்கு ஜனங்களுக்கு பலவிதமான காரியங்களை சிந்திக்கிறதற்கும் செயல்படுத்துகிறதற்கும் நேரம் இருக்கிறது. சமைக்க நேரம் உண்டு, வீட்டு வேலைகளை செய்ய நேரம் உண்டு, விருந்தாளிகளை உபசரிப்பதற்கு நேரம் உண்டு. கர்த்தருடைய பாதத்தில் அமர மட்டும் நேரம் கிடைப்பதில்லை. தேவப்பிள்ளைகளே, உங்களுடைய கவலைகளையும் கலக்கங்களையும் நீங்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தருடைய பாதத்தை கெட்டியாக பிடித்து கொள்வதே அது. உங்களுடைய மன சுமைகளை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கும்போது அவர் நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்து உங்களை அவற்றிலிருந்து விடுவிப்பார். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 32, 33 மற்றும் 34 அதிகாரங்கள். மாலை
மார்க் 15ஆம் அதிகாரம் 26 47 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஒருவேளை நீங்கள் ஏன் கலங்குகிறேன், ஏன் தியங்குகிறோம் என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்கள் கலக்கங்கள் மாறும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.